ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். குழந்தா, சூழல்களை எதிர்கொள்ள தயாராக இரு. நீ ஏற்க வேண்டியது, நீ எதிர்க்க வேண்டியது, இவை இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். சில சமயம் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும், சில சமயம் அதை எதிர்க்க வேண்டியும் இருக்கும். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு, வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு, உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும், உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது, வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல. உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே. என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். எது நடந்தாலும் நாம் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய மனக்குழப்பமும் நிரந்தரமாக இருந்து விடாது. உன்னுடைய மனவேதனையும் நிரந்தரமாக உன்னிடமே தங்கியும் விடாது. நிச்சயமாக ஒரு நாள் விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும்
மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் நீ ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது என் பிள்ளையே. ஆனால் நீ எதிர்பார்க்கிறபடி, நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மிக அழகாக, மிக நேர்த்தியாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நீ நினைத்தால் நடத்தி முடிக்க முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை குழந்தா. அதை நன்றாக புரிந்து கொள். நீ எதை சாதிக்க நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் உனக்கு சாதிக்கும் வழியை நான் காட்டுவேன். யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து தவிர்த்து விடாதே. நாளையே அது பட்டமாக கூட மாறலாம். அப்பொழுது நீயும் சரி நானும் சரி சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அந்த பட்டத்தை. எனவே யாரையும் மிக எளிதாக கீழ்த்தனமாக நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும், ஒவ்வொரு வல்லமை இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அது உனக்கு பிரயோஜனப்படாது. நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு வார்த்தையாக ஆறுதல் சொல்லும் அன்பை நீ பெற்றிருந்தால், உறவை நீ பெற்றிருந்தால், அதுதான் மிக பொக்கிஷமான உறவாகவே இருக்கும், அன்பாகவே இருக்கும். எனவே என் குழந்தையே, துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடு, தேடிக்கொண்டே இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது இல்லை குழந்தையே. அங்கங்கே அதை மறந்துவிட்டு சென்றாலும் உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாக மிக வெற்றியோடு சேரலாம், சேர்ந்து வாழ்ந்து காட்டலாம், சாதனை புரியலாம். குழந்தா, நம்பிக்கையோடு இரு. எதை வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன்னை தாங்கும் சக்தியை வளவழைத்துக்கொள். உன்னை எது வந்து எதிர்த்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. இப்படி அமைதியாக இரு. கோபப்படாதே யார் மீதும். உன்னால் மற்றவர்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாதவாறு இருந்துவிட்டு போ. உன் வாழ்வு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக விடியும். கோபத்தில் எதையுமே தூக்கி எறிந்துவிட முடியும் மிக சுலபமாக. ஆனால் கோபத்தை யார் ஒருவர் தூக்கி எறிகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைய முடியும் என்பதே மிக நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, கோபப்படாதே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இருந்துவிடு. அதுவே உன் வாழ்க்கைக்கு நீ தரும் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். எப்பொழுதும் கோபப்படாதே, சந்தோஷமாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனக்குழப்பமாக இருக்கும் சமயத்திலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே நல்லதாக அமையும். எந்த ஒரு காரியத்தை நீ செய்யும் முன்பும் அந்த காரியத்தில் ஒரு பிடிப்பும் நம்பிக்கையோடும் அதை செய்ய பழகு. பிடிப்பே இல்லாத காரியத்தை நீ முழு மனதோடு இல்லாத காரியத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக வெற்றியை கொண்டு போய் சேர்க்காது. வெற்றியும் உன்னிடம் வர தயங்கும். சாயிநாதரை, நான் எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடும் பிடிப்போடு தான் செய்து வருகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இதுவரை நிகழவே இல்லை. வெற்றி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழையவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன்னுடைய கேள்வி குழந்தை. கவலைப்படாமல், வேதனைப்படாமல் உனக்குரிய வேலைகளை, உனக்குரிய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சேர வேண்டிய நேரத்தில், சேர வேண்டிய தருணத்தில் அதை நிச்சயமாக உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன். நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை மிக அவசியம்.
இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போன்றது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்புதான். எல்லோருக்கும் இது சர்வசாதாரணம்தான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கான முடிவு நிச்சயமாக இருக்கும். துன்பம் என்று வந்துவிட்டால் அதற்கான இன்பம் நிச்சயமாக இருக்கும். நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர் கைவிடப்படுவதும் இல்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கடைப்பிடி. கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடு. விதி உன் வாழ்வின் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்தாலும் சரி, தைரியத்தோடு இரு, எதிர்த்து நில். அனைத்தையும் வெல்லலாம் நிச்சயமாக. ஒரு முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டுமா சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். காத்திருப்பதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தக்க பதில் உன்னிடம் கொண்டு வந்து உன் சாயி தேவா நான் சேர்ப்பேன். கவலைப்படாதே. ஆழமான நம்பிக்கை என்மேல் கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகளே. நீ பாக்கியசாலிதான். நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம் நீ. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய். இதை இப்பொழுது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பாக்கியசாலிதான். நீ பரிசுத்தமானவர்தான். நான் கூறுவது போல் என் வாக்கின்படி நீயும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இதுநாள் வரை காத்திருந்தாய். உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை, நாளை ஒரு இன்ப அதிர்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதற்காகவா இவ்வளவு நாள் நாம் வேதனையோடு இருந்தோம் என நீயே சொல்லும் அளவிற்கு அந்த இன்ப அதிர்ச்சி உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்தாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் என்ன என்று தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது, உன்னை போல் அவர்கள் இல்லாததை நினைத்து நினைத்து உன்னை துன்புறுத்தி, அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நம்பிக்கை வைப்பாயா? நீ என் உயிரான இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. நீ என் உயிரான குழந்தை. உனக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நீதான் எனக்கு உலகம், நான் தான் உனக்கு உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. எதிர்த்து நின்று போராடுபவர்களே வீரமானவர்கள், வெற்றியை தழுவுவார்கள். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பேன். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். நாளையே உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். என் கண்ணுக்குள் வைத்து காப்பேன். என் பொக்கிஷமான பிள்ளையை. எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தையும் சகித்துக்கொள். நம்பிக்கை, பொறுமை, பக்தியோடு இருக்கும் என் பிள்ளையை நான் என்றும் காப்பேன். என் பார்வை உன் மீதுதான் எப்பொழுதும். எந்த கஷ்டம் வந்தாலும் சாயிநாதர் இருக்கார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன் தைரியமாக நின்று சொல், எனக்கு பின்னால் என் அருகில் யார் இருக்கிறார் என்று தெரியுமா? என் சாயிநாதர் இருக்கிறார். என்னோடு துணிவிருந்தால் போராடி பாருங்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று அவர்களிடம் தன்னம்பிக்கையோடு சொல். வந்தவர்கள், வந்த கஷ்டம் எல்லாமே வந்த வழி தெரியாமல் போய்விடும் உன்னை விட்டு வெகு தூரமாக.
எப்பொழுதுமே சந்தேகமே இல்லாமல், எதை நினைத்தும் வருந்தாமல், எனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே சாயப்பா என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். அதில் எந்த சந்தேகமுமே எனக்கு இல்லை. எது நடந்தாலும் அது எனக்கு நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக, என் வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே சாயப்பா நிறைவேற்றித் தருவார் என்ற நம்பிக்கை சிந்தனையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என் வாக்கு எப்பொழுதும் பொய்யானதே இல்லை. உனக்கான அதிர்ச்சியம், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் எல்லாமே நாளை காத்திருக்கிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்றிரவு உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். நான் சொல்கிறேன், இது உனக்கான ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்கான சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? பின் ஏன் உன் மனதில் அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக நிகழும். நாளை முதல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து நீயே அதிசயிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள், பல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், பல விருப்பங்கள், பல ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நாளையே அந்த இன்ப அதிர்ச்சி வரும், நிச்சயமாக வரும். என் அன்பு பிள்ளையே, யார் கூறியது எல்லாமே முடிந்து விட்டதென்று? மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காது என்று நீயே எப்படி முடிவு செய்து கொள்வாய்? உனக்கான புதியதொரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாகப் போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு, உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி, நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது.
உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இழுத்து கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். உனக்கு என்ற நேரம் வரும் பொழுது, உனக்கு என்ற காலம் உன்னை நோக்கி வரும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவேன், ஒரு தீர்வு தரப்போகிறேன். நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே நடக்க வேண்டும் அப்படின்னு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் நினைப்பது அப்படியே நடக்கும். நம் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வு நம்மிடமே இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படுவதால், மற்றவர்களை பார்த்து இவர்கள் வாழ்வு இப்படி இருக்கிறதே, நம் வாழ்வில் மாற்றங்கள் வராதா என்று ஏக்கத்தோடும் பொறாமையோடும் பார்த்தால் நம் வாழ்க்கை மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய தெரியாமல் இருப்பது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு எதையுமே செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு அழகிய கிராமத்தில் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தார் ஒருவர். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் மனவேதனையோடும் பல கோயில்களுக்கு சென்றும் வேண்டியும் அதிர்ஷ்டவசமாக கடவுளின் ஆசிர்வாதத்தால் 15 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தையை அதிகமாக சீராட்டி பாராட்டி அதிகமாகவே சற்று அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையை. அந்த பையன் வளர வளர மிகவும் அறிவாளியாகவே வளர்ந்தான். ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த அன்பு மிகுந்த பாசத்தால், அதிகப்படியான பாசத்தால் சோம்பேறியாகவே மாறிக்கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. அவன் மனதை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாமே கஷ்டப்படாமல் அனைத்துமே அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. எனவே வாலிப வயது வந்தபோதும் கூட எந்த ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அப்படியே சுற்றி கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். தன்னுடைய நண்பர்களிடம் சேர்ந்து உல்லாசமாக எந்த ஒரு கவலையும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன்.
இப்படி வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தது. மிக சந்தோஷமாகவே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பையனின் தகப்பனார் வேலை செய்யும் பண்ணையார் அவர் தகப்பனாரை அழைத்து, தனக்கு இன்னும் ஒரு இடம் உள்ளது, அது மற்றொரு ஊரில் உள்ளது, வேறு ஒரு ஊரில் இருக்கிறது, அந்த நிலத்தை பார்த்து கொள்ள நீங்கள் குடும்பமாக அந்த ஊருக்கு மாற வேண்டும் என்ற கட்டளையை இட்டார் அந்த பண்ணையார். உடனே அந்த அவருடைய தந்தையும் பிழைப்பதற்கு வேறு வழியில்லாமல் தன் ஊதியத்தில்தான் குடும்பம் நடக்கிறது என்ற நினைப்போடு அந்த ஊருக்கு செல்வதாக முடிவு செய்தனர். குடும்பத்தோடு செல்வதாக முடிவு செய்தனர், கணவனும் மனைவியும். ஆனால் அவனுடைய மகனோ, இந்த ஊரில் இருக்கும் என்னுடைய நண்பர்களை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று பிடிவாதமாக தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான் அந்த மகன். ஆனால் தனியாக இருக்கும் அந்த பையனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனாலும் பசி வந்து கொண்டுதான் இருக்கிறது, சாப்பிட்டாக வேண்டுமே என்ற நிர்பந்தத்தில் ஏதாவது வேலைக்கு போய் அந்த பணத்தை வைத்து சாப்பிடலாமா என்று எண்ணும் பொழுதே வேலை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் அவன் மனதில் எண்ணியது. எனவே இருப்பதை கிடைப்பதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை ஓட்டலாம் என்ற எண்ணத்தில் சில காலம் தன் தெரிந்தவர்கள் வீட்டிலும் நண்பர்களுடைய வீட்டிலும் அங்கெல்லாம் போய் கிடைத்ததை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அந்த மகன். ஆனால் இப்படியே எத்தனை நாட்கள் தான் நகர்த்த முடியும்? நாள் ஆக காலங்கள் செல்ல செல்ல அனைவருமே தங்களுடைய வீட்டில் அவன் எப்படி நுழையாமல் பார்த்து கொள்வது, அவனை எப்படி வீட்டிற்குள் வராமல் தடுப்பது என்ற எண்ணத்திற்கு மாறிவிட்டனர். ஒரு நாள் பசி தாங்கவே முடியவில்லை. அப்பொழுது ஒரு தோட்டத்தில் இருந்து பழங்களை திருடி உண்ண ஆரம்பித்தான் அந்த பையன். அப்பொழுது அந்த தோட்டக்காரர் அவனை துரத்தி கொண்டு வந்தார். அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் ஓட ஓடதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது, தான் வெகு தூரம் ஓடி வந்துவிட்டோம், ஒரு அடர்ந்த காற்றுக்குள் வந்துவிட்டோம் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. ஓடி வந்த களைப்பில் அசதியால் தாங்க முடியாமல் அப்படியே அயர்ந்து போனான் அந்த மகன். ஆனால் அவன் கண் விழித்து பார்த்த பொழுது தன்னுடைய அருகில் ஒரு ஓநாய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து திகைத்து போனான் அந்த மகன். ஓடிவிடலாமா என்ற எண்ணம் மேலோங்கியது. அதைவிட இந்த ஓநாயின் வேகத்துக்கு நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா என்ற பலவிதமான சிந்தனைகள் அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் அவன் அதை சற்று கவனமாகவே கவனித்தான். அந்த ஓநாய்க்கு 2 கால்கள் மட்டுமே இருந்தது. அவனால் அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டான் தன்னையே. ஆனால் அவன் சிந்தனை வேறு விதமாக சென்றது. இந்த ஓநாய் எப்படி 2 கால்களை வைத்துக்கொண்டு வாழ்கிறது, எப்படி தனக்கான உணவை தேடிக்கொள்கிறது என்ற சிந்தனைதான் அவன் மனதில் எழுந்தது. இந்த காட்டில் மற்ற மிருகங்களிடமிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்கிறது இந்த ஓநாய் என்ற பலவிதமான சிந்தனை அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் அங்கு தூரத்தில் ஒரு சிங்கம் நடந்து வருவதை அவன் கண்டான். உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேக வேகமாக மரத்தின் உச்சியில் போய் அமர்ந்து விட்டான் அந்த பையன். நாம் தப்பித்து விட்டோமே, ஆனால் இந்த 2 கால் கொண்ட ஓநாய் எப்படி அந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்கப் போகிறது என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த சிங்கம் வாயில் வைத்து கொண்டிருந்த மாமிசத்தை வந்து அந்த ஓநாயிடம் போட்டுவிட்டு அமைதியாக சென்றது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மகனுக்கு ரொம்பவே சிந்தனை மேலோங்கியது. இறைவனின் கருணையோ கருணைதான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு முறையில் உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தனக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒரு அமைதியான இடத்தில் போய் உட்கார்ந்தான். யாராவது வருகிறார்களா தனக்கு உதவி செய்ய என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருந்தான். அப்படியாக 2 நாட்கள் போனது. யாருமே அவனுக்கு உதவ வரவே இல்லை. பசியால் மயக்கம் அடைந்தான் அந்த மகன். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். அவனை எழுப்பி தண்ணீர் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, யார் நீ, ஏன் இங்கு இருக்கிறாய் என்ற கேள்விகளை அந்த பையனிடம் கேட்டார் அந்த துறவி. அதற்கு அந்த மகன்,
தான் கடந்து வந்த பாதை, பார்த்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அந்த துறவியிடம் பகிர்ந்து கொண்டான். இப்படி அந்த ஓநாய் மேல் இரக்கம் கொண்ட அந்த கடவுள் என்மேல் இரக்கம் காட்டவே இல்லையே என்று வருந்தினான். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் குருவே என்று கேட்டான். அதற்கு அந்த துறவி சிரித்துக்கொண்டே, இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் இறைவன் கொடுக்கும் வாய்ப்பை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இறைவன் ஓநாயாக இருக்க உன்னை ஆசைப்படவில்லை, விருப்பப்படவும் இல்லை. உன்னை சிங்கமாக இருக்கவே அந்த இறைவன் விரும்புகிறான். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்றுதான் இறைவன் உனக்காக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார் அந்த துறவி. உன்னுடைய பலம் உனக்கு புரியவே இல்லை, தெரிந்து கொள்ளவும் நீ விருப்பப்படவே இல்லை. அப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் எல்லாம் கையில் கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தை உன் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். உலகில் ஊனமாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதுதான், மற்றவர்களுக்கு உதவாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை நன்றாக புரிந்து கொள். போய் உன்னுடைய வேலையை செய். என்ன வேலை செய்கிறதோ அந்த வேலையை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக செய்ய பழகு.